இந்த வருஷம் அரசியல் களத்தில் ஏகப்பட்ட ஒரு திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, நம்ம தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் ஜெயிச்சு இன்னைக்கு சிஎம்மாக ஒரு போஸ்ட் எடுக்கிறதா இருந்தார். பட் ஆனால் சில பல காரணங்களால் அது தள்ளி போகுது. ஸோ அவருடைய மெஜாரிட்டியான 118 சீட்டை அவர் வெறும் வாய்மொழியாக தான் ஆளுநர்கிட்ட சொன்னதாகவும், அதை லெட்டராக 118 பேர்கிட்ட இருந்தும் லெட்டரை சப்மிட் பண்ணலை, அதுக்காகவே தள்ளி வைக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கான்வாய் திருப்பி பெறப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு அவங்க சைடில் இருந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் தான் நான் சிஎம் போஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கான கான்வாய் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்களை எதிர்த்து இருக்கிற நம்ம திமுக மற்றும் அதிமுக இவங்க 2 பேரும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரொம்பவும் பரவலாகவே பரவுச்சு. பட் ஆனால் திமுக சைடில் இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில், இல்லை நாங்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு இதுலையும் இல்லை, நாங்கள் எப்பயும் அவங்களுக்கு எதிர்க்கட்சியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் எந்த ஒரு கூட்டணியும் அமைக்கலை அப்படின்ற மாதிரியும் கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலிமா அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 118 பேர் அந்த சீட்டு மெஜாரிட்டியை காமிக்கிறதுக்காக ஏகப்பட்ட கட்சிகளிடம் தாவேகா தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேகா சைட்லேருந்து பேசப்படுது. அதில் காங்கிரஸ் 5 சீட்டை அவங்க ஜெயிச்ச இடத்துல நம்ம தாவேகா கூட அவங்க இணைந்தனால 113 மாறி இருக்குது. இன்னும் 5 சீட்டு மட்டுமே தேவைப்படுற நிலைமையில் இன்னும் எந்தெந்த கட்சிகள் சேர போகிறாங்க அப்படின்றது எல்லா தமிழ்நாடுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எல்லாம் நடக்கிற நேரங்களில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமாங்க, நம்ம தாவேகா அவர்களுடைய உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் ஒரு பெண்ணிடம் தப்பாக நடந்துக்கிற ஒரு சிறுமியிடம் தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவச்சு. அது எல்லாருமே தப்பாகவும் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு விஷயம் இது ஒரு மிகவும் ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக கண்டித்து தான் ஆகணும். அரெஸ்ட் பண்ணி அதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து தான் ஆகணும். பட் ஆனால் எனக்கு சில பேர் பேசுகிறது கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உங்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. 2020 2025 வரைக்கும் நான் சொல்லலை, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 25,000 போக்சோ கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வெளிப்படையாக வெளியே தெரிஞ்ச கேஸு வெறும் 5,000 தானா. மிச்சம் இருக்கிற அந்த 20,000 கேஸ் வெளியே தெரியாமையே மறைக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் கூகுள்லேயோ இல்லை ரிப்போர்ட்ஸில் எதில் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கே கிளியராக புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, 25,000 கேஸ் நடந்திருக்கு. அது நீங்கள் அதை இப்படி ஒப்பிட்டு சொல்கிற அப்படி கிடையாது. எல்லா அந்த நடக்கிறது இந்த இடம் நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதுக்கும் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி போக்சோவில் போட்டிருக்காங்க. இது இப்போ தான் நடக்குதுன்ற மாதிரி சில பேர் பேசுகிறது தான் எனக்கு லைட்டாக பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. தென் அவர் இன்னும் சிஎம் போஸ்ட்டில் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் அவருக்கு இனாகிரேஷன் ஃபங்க்ஷனே நடத்தலை. அதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருக்கிறது ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும். ஸோ 2 days அந்த ஃபங்க்ஷன் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் 2 days தள்ளி போகிறனால அதுக்குள்ளே அவர் அந்த பெரும்பான்மையான 118 சீட்டு இருக்குது அப்படின்றத ஒரு லெட்டர் மூலிமா வாய்மொழியாக இல்லாமல் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 daysல என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன மூவ் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வருஷ அரசியல் காலத்தை பற்றின ஒரு சின்ன நியூஸ். இதே மாதிரி நிறையா நியூஸ்க்கு நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.